வாழ்க நலத்துடன். இன்றைக்கி டே 12ங்க. இன்றைக்கி டே 12 வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க போச்சு. ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப க்ளீனிங் வேலைலாம் அதிகமாக இருந்தனால வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். காலையில் வந்து ஒரே ஒரு முட்டை சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அதோடு இன்னொரு பிளெயின் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சைடிஷ் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தாங்க ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது சாப்பிட்டதே நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. அவ்வளோ பசிக்கவே இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து இடையில வேலை பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் ஏதாவது கடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் மாதுளப்பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியான சாப்பாடே வந்து சாப்பிட வந்து மணி 6:30 ஆயிடுச்சுங்க. மத்தியான சாப்பாடுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பருப்பு அரிசி எல்லாமே ஒன்றா போட்டு அரிசி பருப்பு சாதம் மாதிரி பண்ணியாச்சுங்க. அதுக்கு தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வடையும் வந்துச்சுங்க. ஸோ இதுதான் வந்து சாப்பிட்டாச்சு. நைட் சாப்பாடு வந்து சாப்பிடலங்க. ஏன்னா மத்தியான சாப்பாடே வந்து 6:30 சாப்பிட்டனால பெருசாக ஒன்றும் பசிக்கல. உங்களுக்கு இந்த நாள் வந்து எப்படி போச்சு நான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோடய வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன்.